தீபாவளி பண்டிகை நாளை கொண்டாடப்பட இருக்கும் நிலையில் சென்னையில் கனமழையால் மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகினர். சென்னையில் இன்றும் நாளையும் மிதமான மழை பொழிய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தொடர்ந்து சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்தது. இதனால் தீபாவளிக்கு பொருட்களை வாங்கச் சென்ற மக்கள் சிரமத்திற்கு உள்ளாகினர். கிண்டி, ஈக்காட்டுத்தாங்கல், மாம்பலம், தியாகராய நகர், ராயப்பேட்டை, நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டியது. இதேபோல் எழும்பூர், புரசைவாக்கம், வடபழனி, கோயம்பேடு பகுதிகளிலும் மழை பொழிந்தது. மழை காரணமாக சைதாப்பேட்டை, நுங்கம்பாக்கம், நந்தனம் உள்ளிட்ட பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அண்ணா நகரில் மட்டும் 10 சென்டிமீட்டர் மழை பதிவானதாக கூறப்படுகிறது. சென்னை புறநகர் பகுதிகளில் திடீரென்று பெய்த மழையால் பம்மல் பிரதான சாலையில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். புதன்கிழமை பிற்பகல் சில நிமிடங்கள் திடீரென்று கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் பல்லாவரம், பொழிச்சலூர் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. இதனை முன்னிட்டு வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்குள்ளாகினர். இதற்கிடையே குண்டும் குழியுமாக இருக்கும் பல்லாவரம், பொழிச்சலூர், பம்மல், அனகாபுத்தூர் சாலைகளை உடனடியாக சரி செய்து தர வேண்டும் என அதிகாரிகளுக்கு வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். சென்னையை அடுத்த பல்லாவரம் அருகே கடை உரிமையாளரை தாக்கிய கவுன்சிலரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். குரோம்பேட்டையைச் சேர்ந்த சரண்ராஜ் என்பவர் பொழிச்சலூர் பகுதியில் வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனை செய்யும் கடை ஒன்றை நடத்தி வருகிறார். இந்நிலையில் கடை வாசலில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு சென்றார். அப்போது அருகில் குடியிருக்கும் பொழிச்சலூர் 8வது வார்டு கவுன்சிலர் சுரேஷ் என்பவர் சரண்ராஜிடம் இருசக்கர வாகனத்தை நிறுத்தியது குறித்து கேட்டார். இதையடுத்து இருவருக்கும் ஏற்பட்ட தகராறில் கவுன்சிலரின் ஆதரவாளர்கள் சரண்ராஜை கடுமையாக தாக்கி கடையில் இருந்த பொருட்களை உடைத்து சூறையாடினர். தகவல் அறிந்து அங்கு சென்ற போலீசார் சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிந்து தலைமறைவாக இருக்கும் கவுன்சிலரை தேடி வருகின்றனர். சென்னையில் ஆழ்கடல் நீச்சல் பயிற்சியின் போது 25 அடி நீளம் கொண்ட திமிங்கலம் உலா வந்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் பெரும் வைரலாகி வருகிறது. சென்னையை அடுத்த நீலாங்கரை அருகே ஆழ்கடலில் நீச்சல் பயிற்சி வீரர்கள் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது திடீரென 25 அடி நீளத்தில் திமிங்கலம் ஒன்று சென்றது. இதனை ஆழ்கடல் நீச்சல் பயிற்சி வீரர்கள் வீடியோ எடுத்து சமூக வலைத்தளங்களில் வெளியிட்டனர். பள்ளி மாணவர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகளை நடத்த 12 கோடியே 50 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து பள்ளிக்கல்வித்துறை அரசாணை வெளியிட்டுள்ளது. அதன்படி மாநில மற்றும் தேசிய அளவில் 38 மாவட்டங்களில் விளையாட்டுப் போட்டிகளை ஒருங்கிணைந்து நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் பள்ளி மாணவர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் 38 மாவட்டங்களில் 25 வகையான விளையாட்டுப் போட்டிகளை ஒருங்கிணைத்து நடத்தவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படும் தமிழக மீனவர்களுக்கு தேவையான சட்ட உதவிகள் வழங்கப்படுவதாக உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த திருமுருகன் தாக்கல் செய்த மனுவில் ஒவ்வொரு நாளும் இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவதும் கைது செய்யப்படுவதும் தொடர் கதையாகி வருவதாகவும் கூறியுள்ளார். மேலும் இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களுக்கு சட்ட உதவிகள் வழங்கப்படுவதோடு அவர்களை விடுதலை செய்யவும் அவர்களின் படகுகளை விடுவிக்கவும் உரிய நடவடிக்கை எடுக்க மத்திய மாநில அரசுகளுக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தார். இதுகுறித்து நடைபெற்ற வழக்கு விசாரணையில் இலங்கை நீதிமன்றத்தில் மீனவர்களுக்கான சட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அரசியல் நோக்கில் இந்த வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து மனுதாரர் தரப்பில் வழக்கை திரும்பப் பெறுவதாக கூறப்பட்ட நிலையில் வழக்கை தள்ளுபடி செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். சுதந்திர போராட்ட வீரர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் திருமகனாரின் 117வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை நந்தனத்தில் அமைந்திருக்கும் தேவர் சிலைக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. திமுக பொருளாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான TR பாலு, அமைச்சர்கள் ரகுபதி, தாமோ அன்பரசன், சேகர்பாபு, மா சுப்பிரமணியன், சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா, துணை மேயர் மகேஷ்குமார் ஆகியோர் முத்துராமலிங்க தேவரின் உருவச் சிலைக்கு மரியாதை செலுத்தினர்.
இதேபோல் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசனும் முத்துராமலிங்க தேவரின் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் துரித உணவு கடையில் சாப்பிட்ட 10க்கும் மேற்பட்டோருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டதால் பெரும் பரபரப்பு நேரிட்டது. ஆலங்குளத்தில் உள்ள துரித உணவு கடையில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் ஃப்ரைட் ரைஸ் மற்றும் நூடுல்ஸ் வாங்கி சென்று சாப்பிட்டனர். பின்னர் வயிறு உபாதை காரணமாக அவதிப்பட்ட நிலையில் 10க்கும் மேற்பட்டோர் ஆலங்குளம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இதைத் தொடர்ந்து சுகாதாரத்துறையினர் மற்றும் உணவு பாதுகாப்பு துறையினர் துரித உணவகத்தை ஆய்வு செய்து அதற்கு சீல் வைத்தனர். சென்னை அசோக் நகர் பகுதியில் தந்தையை கொலை செய்த மகனை போலீசார் கைது செய்தனர். மேற்கு மாம்பலம் பகுதியைச் சேர்ந்த வெங்கடேசன் என்பவர் கடந்த 28ஆம் தேதி வீட்டில் இறந்து கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் அங்கு சென்ற போலீசார் இறந்தவரின் உடலை கைப்பற்றி உடற்கூராய்வுக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் உடற்கூராய்வில் வெங்கடேசனின் மரணம் இயற்கையானது அல்ல என்பது தெரியவந்தது. அதனைத் தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டதில் அவரது மகன் சுனில்குமார் தந்தையை அடித்து கொலை செய்தது தெரியவந்த நிலையில் சுனில்குமாரை போலீசார் கைது செய்தனர். பட்டினப்பாக்கம் கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது வலிப்பு ஏற்பட்டு கடலில் தவறி விழுந்த மீனவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சென்னை பட்டினப்பாக்கம் சீனிவாசபுரத்தைச் சேர்ந்த குமரன் என்பவர் நேற்று மாலை தனது மகனுடன் படகில் மீன்பிடிக்கச் சென்றார். அப்போது திடீரென்று வலிப்பு ஏற்பட்டு நிலை தடுமாறி அவர் கடலில் விழுந்தார். இதனை கண்டு அவரது மகன் கூச்சலிட்டதும் அருகில் இருந்த மீனவர்கள் நீரில் மூழ்கிய குமரனை தீவிரமாக தேடினர். ஆனால் அவர் மாயமான நிலையில் நீண்ட நேர தேடுதலுக்கு பிறகு இன்று காலை குமரனை தீயணைப்புத் துறையினர் சடலமாக மீட்டனர். நடிகர் சூர்யாவின் கங்குவா படத்தில் பணியாற்றிய முக்கிய எடிட்டர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளது அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியது. சிறுத்தை சிவாவின் இயக்கத்தில் நடிகர் சூர்யா நடிப்பில் கங்குவா திரைப்படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி உள்பட 10 மொழிகளில் அடுத்த மாதம் வெளியாக உள்ள நிலையில் படக்குழு ப்ரமோஷன்களில் தீவிரமாக இறங்கியுள்ளது. இந்த நிலையில் கங்குவா படத்தின் முக்கிய எடிட்டரான நிஷாத் யூசுப் உயிரிழந்துள்ளார். கேரள மாநிலம் கொச்சியில் இருக்கும் பன்பில்லி நகரில் அவரது வீட்டின் அதிகாலை 2 மணியளவில் அவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். அவரது இறப்புக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என்பதால் கங்குவா படக்குழுவினர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். புதிய படப்பிடிப்புகள் நிறுத்தம் முடிவு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என தென்னிந்திய நடிகர் சங்கம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இந்த தன்னிச்சையான முடிவால் மிக பெரும் பாதிப்புக்கு உள்ளாகப் போவது தமிழ் திரைத்துறை தொழிலாளிகள் மட்டுமல்ல, முதலீடு செய்யும் தயாரிப்பாளர்களுக்கும் இது பெரும் இழப்பையே ஏற்படுத்தும் என்பதை அனைவரும் உணர வேண்டியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இந்த சந்தர்ப்பத்திலும் திரைத்துறை சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதில் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் ஒத்துழைப்பு முழுமையாக உண்டு என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் மறுசீரமைப்புக்கும் மட்டுமே என்றும் தொழிலாளர்கள் வாழ்வுரிமையை ஒடுக்கவும் வேலைகளை முடக்கவும் அல்ல என்றும் கூறப்பட்டுள்ளது. பசும்பொன்னில் அமைந்திருக்கும் முத்துராமலிங்க தேவர் திருமகனாரின் நினைவிடத்திற்கு மரியாதை செலுத்தச் சென்ற நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிராக அங்கிருந்தவர்கள் முழக்கமிட்டனர். சீமான் ஒழுகு என்றும் சீமான் திரும்பி போ என்றும் இடைவிடாமல் முழக்கங்கள் எழுப்பியதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் போலீசார் தலையிட்டதை அடுத்து தேவர் நினைவிடத்தில் சீமான் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்.